இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 5 கேஜி ஆர்டர் பண்ணலாமா இல்லை 3 கேஜி ஆர்டர் பண்ணலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தாங்கங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட 5 கேஜி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. உடனே நெக்ஸ்ட் டே கால் பண்ணி 5 கேஜி வேணாம், எனக்கு 3 கேஜி மட்டும் போதும், ஆனால் 2 3 கேஜியாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணிடலான்ட்டு ஒரு 3 கேஜி பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்சும் இன்னொரு 3 கேஜி ஸ்ட்ராபெரியுமே 2 டயரில் பண்ணிட்டேன். அவங்க ஆல்ரெடி நான் பண்ண மாடலில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அங்கங்கே ஃப்ளார்ஸு, கோல்டன் பாலு, 1 அப்படின்றது எல்லாமே வச்சாச்சு. இதில் அழகாக க்யூட்டாக ஒரு டாலுமே வராங்க. அதையுமே பிரிண்டில் வச்சு பட்டர்ஃப்ளைலாம் அங்கங்கே பறக்க விட்டாச்சுங்க. இதில் கோல்டன் கலர் பால்ஸ் எல்லாம் போட்டு அவுட்புட் பார்க்கல வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் மாடலையும் நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இதுவுமே வந்து ஒரு ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷனில் தான். சைடில் ஃபுல்லாக கோல்டன் ரிப்பிங்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இதுலேயுமே வந்து அங்கங்கே பிங்க் கலர் பால், பேபியோட நேமு எல்லாமே நான் பிரிண்டில் தான் வச்சுருந்தேன். ஹாப்பி பர்த்டேலாம் வச்சுட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு லிட்டில் பிரின்சஸ் தான், அதையுமே நான் பிரிண்ட் எடுத்து மேலே வச்சாச்சு. அண்ட் அதுலேயுமே 100லாம் மென்ஷன் பண்ணி இதில் வந்து ஒரு பிங்க் கலர் பட்டர்ஃப்ளைலாம் பறக்க விட்டாச்சுங்க. 2 கேக்குமே முடிச்சுட்டு பார்க்கக்குள்ள அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு 2 கேக்குமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.